தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவின் மூலமாக குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் மற்றும் ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் 12,32,302 வாக்காளர்கள் உள்ளன. இதற்காக வாக்குச்சாவடிகள் 1678 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் அனைத்துமே திருநெல்வேலி உள்ள பாளையங்கோட்டை, ரெட்டியார்பேட்டையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 11 தினங்களாக இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது வைக்கப்பட்டுள்ள நிலையில் சரியாக 8 மணி அளவில் இந்த வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று காலையிலிருந்தே நீங்க நேரடியாக பார்க்கலாம். அந்த பகுதியில் உள்ள அரசின் பொறியியல் கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த ஏஜென்ட்கள் அனைவருமே தீவிர சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் நேரடியாக அங்கு சென்று அந்த QR கோடு என்பதும் அங்கு ஏற்கனவே அவர்களுக்கான அந்த சோதனைக்கு பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 5 சட்டமன்ற தொகுதிகளில் 77% என்பது இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுள்ளது. இதற்காக தொகுதி வாரியாக தயார் செய்யப்பட்டுள்ள மின்னணு இயந்திரங்களும் அந்தந்த வாக்குப்பதிவு அந்த வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இன்று காலையில் 14 மேசைகள் தபால் வாக்குகள் எண்ணும் பணியும் 7 மேசைகளும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அந்த 14 மேசைகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மேசைக்கு தேர்தல் அலுவலர் அமரும், வேட்பாளர்கள் ஏஜென்ட் அமரும் இடைவெளி விட்டு குறுக்கே இரும்பு வலை என்பது அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சரியாக 8 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு தொடங்கும் நிலையில் உள்ளது. முதலில் தபால் ஓட்டுகள் என்பது எண்ணப்பட்டு அதன் பிறகு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்த வாக்குப்பதிவு எண்ணும் பணி என்பது துவங்கப்படும். இந்த பணிக்காக ஈடுபட்ட ஊழியர்கள் 2 கட்டமாக அந்த கணினி முறையில் மையங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஓட்டு எண்ணிக்கை என்பது கண்காணிப்பதற்காக 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண் பார்வையாளர்கள் என 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 255 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் தபால் ஓட்டுகளின் எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக 5 தொகுதிகளில் 160 அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து வாக்கு எண்ணிக்கை என்பது குறைந்தபட்சமாக 22 சுற்றுகளும், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 28 சுற்றுகளும் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது வைக்கப்பட்டுள்ளன. இந்த 3 அடுக்கு பாதுகாப்புகளுக்கு மேலும் 150 CCTV கேமரா மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகர போலீஸ் ஆணையாளர் உத்தரவின் பேரில் 1200 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கவுள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் அதனை பார்வையிட வரும் வேட்பாளர்கள், முகவர் ஆகியோர்களுக்கு வழங்கப்படவுள்ள அடையாள அட்டையிலும் சரிபார்த்த பின்பேதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். வாக்கு எண்ணும் மையத்தில் தொகுதி வாரியாக அலுவலர்களும் வேட்பாளர்கள், முகவர்கள் செல்லும் வகையில் தடுப்பு அந்த கட்டைகளால் அடைக்கப்பட்டு உள்ளது. இந்த தொகுதியில் அதிகாரிகள், முகவர்கள் அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பாதைகளில் மட்டுமே செல்ல வேண்டும். மற்ற வழியில் செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது தெரிவித்துள்ளது. மேலும் வெடிகுண்டு நிபுணர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பரிசோதனை கருவிகளும் மற்றும் அதை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுள்ளன. அரசு இன்ஜினியர் காலேஜ் வளையத்தை சுற்றிலும் யாரும் அனுமதியின்றி உள்ளே வராமல் கடந்த காலங்களில் இருந்த நிலையில் தற்போது நேரடியாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஏஜென்ட்டுகள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களும் நேரடியாக செல்போன் உள்ளே கொண்டு செல்வதற்காக அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே நேரடியாக வரக்கூடிய அந்த முகவர்கள் என சொல்லக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு வரக்கூடிய முகவர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சோதனைக்கு பிறகு அவர்கள் நேரடியாக அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு செல்லும் போது அவர்களுக்கு QR கோடு என்பது அவர்கள் சோதனை செய்த பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ந்து இங்க நீங்க நேரடியாக பார்க்கலாம். இந்த முகவர்கள் ஒவ்வொருவரும் வரக்கூடியவர்களே சோதனைக்கு கடுமையான சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சோதனைக்கு பிறகுதான் முகவர்கள் என்பது உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நேரடியாக வரக்கூடிய அந்த முகவர்கள், நேரடியாக வரக்கூடிய அந்த ஒவ்வொருவரும் சோதனைக்கு பிறகு அவர்கள் நேரடியாக அவர்கள் எந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த வாக்கு மையத்திற்கு செல்வதற்கான அனுமதி என்பது தேர்தல் ஆணையம் என்பது வழங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் என்பது சரியாக 8 மணி அளவில் தபால் ஓட்டு எண்ணும் பணி என்பது துவங்கும். அதன் பிறகு 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எண்ணும் பணி என்பது துவங்கப்படும் தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் சுமார் 1200 போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். செல்வராஜ் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.